டு காட். மக்கதோனியா தேசத்துல சுவிசேஷம் சொன்னதுக்காகவும் குறி சொல்ற பொண்ணுகிட்ட இருந்து பிசாசை துரத்துனதுக்காகவும் என்னையவும் ஷீலாவையும் அடின்னு அடிச்சு ஜெயில போட்டு எங்க காலையும் தொழிமரத்துல கட்டி போட்டாங்க. உடம்பெல்லாம் ஒரே வழியா டயர்டா இருந்தாலும் நாங்க தேவனை துதிச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணோம். மற்ற கைதிகளும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு ஜெயிலோட அஸ்திபாரங்களே அசைகிற அளவுக்கு பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்து எல்லார் கட்டுகளும் கலண்டது. இதை பார்த்து ஒரே சந்தோஷம் எனக்கும் ஷீலாவுக்கும் என பவுல் நினைத்து கொண்டார். இந்த பவுலை ஷீலாவை போல உண்மையா உத்தமமா வாழ்ந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்து மற்றவர்களுடைய வார்த்தைகளால தந்திரமான ஆலோசனைகளால நீங்கள் காயப்பட்டு சிறைச்சாலையில் இருப்பது போன்ற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? அப்போ தேவனை துதிச்சு பாடி ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க சிறைச்சாலை கதவுகள் திறந்து நீங்க விடுதலை ஆகிறது மட்டும் இல்ல, பூமியே அதிரத்தக்கதான எழுப்புதல் அற்புத அடையாளங்கள் அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல இனிவரும் காலத்திலும் நடந்து உங்களாலேயே எழுப்புதத்தி பரவ போகுது. நரகத்தை நோக்கி ஓடுற கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை காப்பாத்த பாடுகள் வழியா செல்ற உத்தமர்களைத்தான் தேவன் கருவியா எடுத்து பயன்படுத்த போறான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நாட்களை சீக்கிரம் நம் கண்கள் காண தேவ கிருபை வேண்டி மன்றாடுவோம். நன்றி.